எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். பாவைப்பூர் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சீரும் சிறப்புமா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன ரெசிபி இந்த தீபத்துக்கு நான் செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக அப்பமும் பொரியல் ரெண்டையும் தான் செய்ய போகிறேன். வாங்க அது ரெண்டும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெய் அப்பம் செய்யறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன்னு பார்க்கலாம். பாருங்கள், கோதுமை மாவு இந்த மெஷரிங் கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம வந்து இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதே மெஷரிங் கப்பில் 1/2 கப்புக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரவை, வெள்ளை ஒன்று முப்பா செய்வீங்க இல்லைங்களா, அந்த ரவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் எடுத்துருக்குறேன். சுகர் பார்த்திங்கன்னா நம்ம 1 கப்பு கோதுமை மாவு எடுத்தோம், நம்ம 1/2 கப்பு சர்க்கரை எடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை, வெல்லம் அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒயிட் சுகர் சேர்க்குறேன். இது கூட சேர்த்துறதுக்கு நம்ம பழம், பூம்பழம் இருந்தால் ஒரு பழம் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் இந்த மோரிஸ் பழம் நான் சேர்த்துருக்குறேன். ரொம்ப கனிஞ்ச பழம் தெப்ப ஓட வேண்டியதில்லை, இந்த ஒரு பழம் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்குறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வேண்டி சால்ட்டு வந்து சும்மா 1 பிஞ்ச், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ இது வந்து இட்லி மாவு பார்த்துக்கு அரைச்சிட்டு வந்து பார்க்கலாங்க. நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு லூஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே 1 பிஞ்சு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாங்க. ஆப்ப சோடா சேர்த்தும்போது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லா உப்பி வரும். ஒரு பிஞ்சு சேர்த்துனா போது, தேவைப்பட்டது சேர்த்துக்கலாம், வேண்டானாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வந்து ஆப்ப சோடா கொஞ்சம் போட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து வெள்ளை ரவை சேர்த்துருக்குறோம், அது கொஞ்சம் குறையாக இருக்கும். இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் வைக்கும்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இது மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. பாருங்கள், மாவு வந்து 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டில் வச்சு எடுத்தாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள், நம்ம வந்து மாவு இதில் ஊற்றுனதும் ஒரு 2 செகண்டில் நம்ம திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனது நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், கோதுமை அப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.